நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றிவிட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். நம்முடைய தேவாதி தேவன் நம்ம இந்த வருஷத்தில் 11 மாதங்களை நாம் கடந்து வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். இந்த 12வது மாதத்தில் நாம் கர்த்தரை துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் நல்ல வாய்ப்பை நமக்கு தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருஷத்தில் 11 மாதங்கள் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க துதிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஆண்டவர் அதிகமாக துதிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த 12வது மாதம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். தேவன் நல்லவர். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் வாசித்த அருமையான வேத பகுதியில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. போன மெசேஜ் நம்ம கேட்டோம், விசேஷித்த கிருபை அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற காரியம் கிருபை பெற்ற நோவா அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டோடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 2024ஆம் வருஷத்தில் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நாம் பிரவேசித்திருக்கிற இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். இந்த பூமியில் வாழ்வதற்கு, குடும்பத்தில் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, சமுதாயத்தில் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, உறவுகளுக்கு மத்தியில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுவதற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தார். இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். நோவாவுக்கு கிடைத்த கிருபை ஒரு விசேஷித்த கிருபை. கிடைத்த அந்த கிருபையை நோவா சரியாக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்வதற்கு சாட்சி அவனுடைய வாழ்க்கை. இந்த வார்த்தை கேட்குற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த கிருபையை இந்த வருஷத்தில் நம்ம எப்படி அதை நாம் பிரயோஜனப்படுத்தணும்? இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த கிருபையை நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவனத்தை நம்ம செய்தவர்களாய், ஜீவனம் பண்ணினவர்களாய் இருந்தோம் அப்படிங்கிறத இந்த 12வது மாதம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம சிந்திக்கணும். ஒருவேளை 11 மாதங்கள் தேவன் கொடுத்த கிருபையை, நமக்கு கிடைத்த ஈவாக கிடைத்த அந்த கிருபையை ஒருவேளை நாம் அடையாளப்படுத்தாமல், அதாவது அடையாளப்படுத்துவது என்று சொன்னால் நம்முடைய பேரை அல்ல, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை அல்ல, கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் வாழலைன்னா இந்த 12வது மாதத்தில் கிடைத்த கிருபையை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கையில் இந்த 12வது மாதமாவது செயல்படுத்தக்கூடியவர்களாக கர்த்தர் உங்களை நிறுத்தும்படி உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிருபை பெற்ற நோவா அவனுடைய வாழ்க்கையில் தேவன் கிருபையை கிடைக்க பண்ணின அப்படின்னால அவன் வாழ்ந்த ஜனம் ஒரு மோசமான ஜனம். அவர்கள் சுற்றியிருந்த ஜனம் தேவனுக்கு விரோதமான பாவத்தை ரொம்ப துணிகரமாய் செய்யக்கூடிய ஜனங்களாய் இருந்த அந்த நாட்களில் தேவன் நோவாவுக்கு கிருபையை கிடைக்க பண்ணினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட நம்ம வாழ முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, நான் நிறைய பணம் வச்சுருக்கிறேன்,
எனக்கு நிறைய ஆள் சம்பாத்தியம் இருக்குது, எனக்கு நிறையா ஆள் பழக்க வழக்கம் இருக்குது, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, இதனால் நான் வாழ முடியும் அப்படின்னு சொன்னாலும் தேவனுடைய கிருபை இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நேற்று தினத்தில் எனக்கு ஒரு சகோதரன் என்னோடு கூட பேசும்போது சொன்னார், ஒரு நபர் ஒரு லாட்ரி டிக்கெட்டு வாங்கினாராம். எதர்ச்சியாக அவருக்கு 1 கோடி பரிசு கிடச்சிச்சான். 1 கோடி அப்படின்னா மெய் சிலுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும்ல. 1 கோடியை வாங்கின அவர் இன்னைக்கு அவர் தெருக்கோடியில் இருக்கிறார். 1 கோடி பரிசு விழுந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் டேக்ஸ் எல்லாம் போக 65 லட்சம் அவர் கையில் கொடுத்தாங்களாம். ஆனால் இன்றைக்கி அவர் எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளோ சமாதானமாக அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையில் குடிச்சு இன்றைக்கி ₹1 கூட வழி இல்லாமல் தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களை சிந்திங்க கொஞ்சம். கோடி லட்சம் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ முடியாது. தேவனுடைய கிருபை நமக்கு வேணும். தேவனுடைய கிருபை நமக்கு வேணும். இந்த வருஷத்தில் 11 மாதம் அவருடைய கிருபை உங்களை என்னையும் காத்தது. அந்த கிருபை உங்களை என்னையும் இந்த உலகத்தில் அழிந்து போகாமல் உங்களை என்னையும் நிலைநிறுத்தினது. அந்த கிருபையை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிறத சிலர் அறியாமல் போயிட்டீங்க, சிலர் உணராமல் போயிட்டீங்க, சிலருடைய வாழ்க்கையில் அதை அலட்சியப்படுத்தினீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிற அப்படின்னால, என் மகனே, என் மகளே, உனக்கு கிடைத்த கிருபையை நீ அலட்சியம் பண்ணியிருப்பேயானால் மறுபடியும் இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற கிருபையை அலட்சியப்படுத்தாமல் அவருடைய நாம மகிமைக்காக அதை நாம் உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்காகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி, கிருபை பெற்ற நோவா அந்த கிருபையை எப்படி பிரயோஜனப்படுத்தினார், எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத நாம் சிந்திப்போம். முதலாவதாக வாசிக்கலாம் 2 பேதுரு, புதிய ஏற்பாட்டில் 2 பேதுரு அதனுடைய 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின், நல்லா கவனிங்களேன், அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி, நல்லா கவனிங்க, நோவாவுக்கு கிடைத்த கிருபையை அவர் எப்படி அடையாளப்படுத்தினார், எப்படி அவர் பிரயோஜனப்படுத்தினார் அப்படின்னா, அவரை சுற்றி இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாங்கன்னா அவபக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். நீங்கள் வேதத்தில் ரோமர் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனிக்கீங்களா? அவபக்தி உள்ளவர்கள் மேல் தேவன் கோபம் கொள்ளுகிறார். அங்கே அதுதான் நடந்தது. நோவாவின் நாட்களில் அவபக்தி உள்ளவர்களாய் அவனை சுற்றி இருந்ததினாலே அங்கே தேவ கோபாக்கினை உண்டானது. ஆனாலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அவபக்தி நிறைந்தவர்களுக்கு மத்தியில் நோவா பக்தி உள்ளவனாய் இருந்தான். பக்தி உள்ளவனாய் தன்னை அடையாளப்படுத்தினான். பக்தி உள்ளவனாய் தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே தன்னை காத்து கொள்ளுகிறவனாய் இருந்தான். தேவன் தனக்கு கொடுத்த கிருபையை இழந்து போகாமல், தேவன் தனக்கு கொடுத்த கிருபையை அலட்சியப்படுத்தாமல், தேவன் தனக்கு கொடுத்த கிருபையை ஆமென் ஸ்தோத்திரம் குடும்பத்துக்காகவும் உறவுக்காகவும் உலகத்துக்காகவும் சூழ்நிலைக்காகவும் அவன் அதை பயன்படுத்தாமலோ அல்லது அதை சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கு சாதகமாகவோ அதை உபயோகப்படுத்தவில்லை. பக்தி உள்ளவனாயிருந்தான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்யக்கூடிய நோவாவாய் இருந்தானே தவிர அவபக்தி உள்ளவர்களைப் போல் அவன் அவபக்தி உள்ளவனாய் இருக்கவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்குவதற்கு முன்னால நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும். நான் தேவனுடைய கிருபையை பெற்றவன். நான் பக்தி உள்ளவனாய் இருக்க கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்.
கர்த்தர் என் மேல் கிருபை வைத்தார். ஆகவே என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில், என் குடும்பத்தின் மத்தியில், என்னை சுற்றி இருக்கிற ஸ்தோத்திரம் எங்கள் ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு மத்தியில் நான் அவபக்தி உள்ளவனாய் ஜீவனம் பண்ணாமல் பக்தி உள்ளவனாய் ஜீவனம் பண்ண வேண்டும். நீங்கள் பக்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணுவீர்களானால் நீங்கள் இருக்கிற பட்டணத்தில், நீங்கள் இருக்கிற கிராமத்தில், நீங்கள் இருக்கிற இடத்தில் ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தருக்காக காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் காப்பாற்றக்கூடிய நபர்களாக உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். சில குடும்பத்தில் நாம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டதினால் கிறிஸ்துவை அறியாத உறவினர்கள், சொந்த பந்தங்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு மத்தியில் தேவன் நமக்கு கொடுத்த கிருபையை அவர்களோடு பழகுவதினாலும் அவர்களோடு கூட வாழ்வதினாலும் அந்த பக்தியை அவபக்தியாய் நம்ம காட்டக்கூடாது. பக்தி உள்ளவர்கள் பக்தி உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக பிரகாரமான நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு நம்ம எப்படி பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம்? தேவன் எனக்கு கொடுத்த கிருபை, தேவன் எனக்கு கொடுத்த தயவு, தேவன் எனக்கு கொடுத்த வாழ்வு, அது தேவன் கொடுத்தது. அதை நாம் குடும்பத்துக்காகவும் உறவுக்காகவும் ஒருபோதும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, இழக்கக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நாள்னா கர்த்தரை ஆராதிப்பதில் நம்ம வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். முதல் ப்ரையாரிட்டி கர்த்தருக்கு தான். நீங்கள் எப்படி இருக்கீங்க யோசிங்க. தேவன் கொடுத்த கிருபையை அலட்சியப்படுத்தினீர்களா? அவபக்தி உள்ளவர்கள் மத்தியில் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்கிற நாள்னா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு முக்கியம் அந்த நிகழ்ச்சி தான். ஆனால் உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எப்படி இருக்கீங்க யோசிங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவபக்தி உள்ளவர்கள் மத்தியில் நோவா கிடைத்த கிருபையை பக்தியோடு காத்து கொண்டான். நீங்களும் நானும் தேவ கோபாக்கினை உண்டாகிற இடத்துல, தேவ கோபாக்கினை உண்டாக்குகிற அவபக்தி உள்ளவர்கள் வாழுகிற இடத்துல அவர்களைப் போல் ஒரு வேஷமிட்டு, அவர்களைப் போல ஒரு சுவாபம் உள்ளவர்களைப் போல காட்டிக்கொண்டு பக்தி உள்ளவர்களாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. பக்தி உள்ளவன் பக்தி உள்ளவனாக தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் கிருபை. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய கிருபையின் அடையாளம். எனக்கு அன்பானவர்களே, பக்தி உள்ளவர்களாக உங்களை வெளிப்படுத்த பழகுங்க. ரெண்டாவது வாசிப்பீங்கன்னு சொன்னால் அதே ஆதியாம புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இரண்டாவது, கிருபை பெற்ற நோவா வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவம் எப்படி தெரியுமா? அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தங்கள் வழியை என்ன செய்தார்களாம்? கெடுத்து கொண்டிருந்தார்கள். தங்கள் வழியை தாங்களே கெடுத்து கொண்டார்கள். இன்னைக்கு நாமளே அடிப்போமா? வலிக்குள்ள தெரியும் நமக்கு. ஆனால் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் தங்களுடைய வழியை தாங்களே கெடுத்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எனக்கு அன்பானவர்களை, இனி வர நாட்களில் அப்படித்தான் நடக்கும். இனி வரும் நாட்களில் கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேசத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் மத்தியில் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டாலும் நீங்கள் எப்படி வாழணும்னா, தேவனுடைய பிள்ளைகளாய் ஸ்தோத்திரம் தன் வழியை காத்து கொண்ட நோவாவை போல வாழ வேண்டும். உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, உங்களுக்குன்னு ஒரு வழிமுறை, உங்களுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறையை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த வழிமுறையை சரியாக நீங்கள் அறிந்து கொண்டு, சரியாக புரிந்து கொண்டு, கிருபையோடு கூட இசைந்து நீங்கள் வாழ பழகுவீங்கன்னா நிச்சயமா உங்களை என்னையும் கர்த்தர் அடையாளப்படுத்துவார். எப்படி அடையாளப்படுத்துவார்? வழியை கெடுத்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில் வழியை காத்து கொண்ட நோவாவாய் இருந்தானே, அதை போல நீங்களும் உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நிச்சயமா அறியப்படுவீங்க. இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நபரா, இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா, இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு மகளா அப்படின்னு அறியப்படக்கூடிய அளவுக்கு தேவனுடைய கிருபை உங்களை அழகுபடுத்தும். மறந்து போக வேண்டாம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தங்களை தாங்களே கெடுத்துக்கிடுறாங்க, தங்களை தாங்களே அழிச்சுக்கிடுறாங்க. தான் போகிற போக்கு அது கேடானது, அது அவலட்சணமானது, அது வாழ்க்கைக்கு அவமரியாதையை உண்டாக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சும்
துணிகரமாக இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து உங்கள் வாழ்க்கையை அவர்களோடு கூட நீங்கள் இசைந்து போக வேண்டாம். அவர்களுடைய பாடம் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டாம். உங்களை காத்து கொள்ளக்கூடிய கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அன்பான மகனே, அன்பான மகளே, ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தங்களை கெடுத்து கொள்ளக்கூடிய காரியத்தில் அவங்க போகும்போது உங்கள் மனசாட்சியில் தேவன் பேசுகிறார் பாருங்க. நீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ தெரிந்து கொள்ளாதே, நீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள உடன்படாதே, அது உனக்கு ஆகாது, அது உனக்கு கேடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் உன்னோடு பேசுகிறாரு. அதுதான் தேவன் உங்கள் மேல் வைத்த கிருபை. கிருபை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தங்கள் வழியை கெடுத்து கொண்டவர்கள் மத்தியில் நோவா வழியை காத்து கொண்டவனாயிருந்தான். காரணம் தேவன் அவன் கொடுத்த கிருபை. மூன்றாவதாக வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், மத்தேயு 24 அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. மத்தேயு 24 அதிகாரம் அதனுடைய 37 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே போட்டிருக்கு. மத்தேயு 24 அதிகாரம் 37 வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நல்ல கவனிங்க, மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். எப்படி இருந்தாங்களாம்? உணராதவர்களாய் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் என்ன செய்யும்? நடக்கும்னு வசனம் சொல்லுது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, மூன்றாவது அந்த ஜனம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? உணர்வில்லாதவர்களாய் இருந்தார்கள். உணர்வில்லாதவர்களாய் எல்லாம் நடந்துச்சு, சொல்லப்பட்டிருக்கு. புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் ஜலப்பிரளயம் வந்து அவங்களை எல்லாரும் என்ன செஞ்சு வாரிக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன இல்லை? உணர்வே இல்லை. இன்னைக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். நல்ல காரியத்தை அவங்களால உணர முடியல, சத்தியத்தை உணர முடியல, உண்மையான தேவனை இன்னைக்கு உணர்ந்து தேட முடியல. அவங்களுடைய இருதயம் உணர்வில்லாதவர்களாய் மாறிட்டு, அவருடைய பார்வை உணர்வில்லாதவர்களாய் ஆயிட்டு, அவருடைய சிந்தை உணர்வில்லாமல் போயிடுச்சு. உங்களுக்கு எனக்கும் தெரிந்த தேவனுடைய கிருபையினால் அறிந்து கொண்ட அறிவு அவங்களுக்கு இல்லை. நீங்களும் அப்படிப்பட்டவர்களாய் மாறிடக்கூடாது. உணர்வில்லாதவர்கள் மத்தியில் வாழுகிற நீங்களும் நானும் கிருபையை பெற்ற நோவாவை போல சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்வில்லாத இருதயமாய் இருந்த அவர்களை போல் ஜீவிக்கல நோவா. உணர்வுள்ளவனாயிருந்தான். உண்மையான தேவனுடைய உணர்வுள்ள இருதயத்தை உடையவனாக அவருடைய வார்த்தையை கேட்டு, அவரோட ஆலோசனையை கேட்டு, அவர் செய்கிற காரியத்தை செய்வதற்கு அவனுக்குள்ளே உணர்வுள்ள அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். உணர்வில்லாதவர்கள் மத்தியில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் அவருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு எனக்கும் இப்படிலாம் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் ஆண்டவர் உங்களை அந்த குடும்பத்தில் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை அந்த இடத்துல தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஊரில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பட்டணத்தில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, உணர்வில்லாதவர்கள் மத்தியில் இருக்கிற நீ, உணர்வில்லாதவர்கள் மத்தியில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை உணர்வுள்ள இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருப்பீங்களா? இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். உணர்வில்லாதவர்கள் இந்த ஜனத்தின் மத்தியில் எனக்கு கிடைச்ச கிருபையை உணர்வில்லாதவனை போல் நான் பேச மாட்டேன், நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், அடுத்தவங்களோடு கூட நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். உணர்வுள்ள இருதயத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க, கர்த்தரை துதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த அவர் எனக்கு கொடுத்த கிருபையை உபயோகப்படுத்துவேன்னு ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த கேட்ட சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் கிருபையை பெற்ற நோவாவை போல உங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த கிருபையை எப்படி நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க? இந்த 3 காரியங்கள், அவபக்தி உள்ளவர்கள் மத்தியில், வழியை கெடுத்து கொண்டவர்கள் மத்தியில், உணர்வில்லாதவர்கள் மத்தியில் இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? யோசிங்க. கிருபையை பயன்படுத்துகிறோமா இல்லை அல்லல் தட்டுகிறோமா? சிந்திங்க. ஒருவேளை நீங்கள் இந்த வாழ்க்கையின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இல்லாமல் விலகி இருப்பீங்கன்னா, இந்த வார்த்தையை கேட்குற வேளையில் கண்களை மூடி நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை தருவார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க கண்களை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்.
எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறேன். கிருபையை பெற்ற நோவாவுடைய வாழ்க்கையில் அவன் இருந்த அனுபவத்தை நாங்கள் இந்த வேதத்தின் மூலம் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். இந்த சத்தியத்தை கேட்டு இந்த 12வது மாதம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இதை இருதயத்தில் சிந்தனை செய்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பக்கம் திரும்புவதற்கு கர்த்தருடைய வசனம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆராய பண்ணட்டும். இந்த வசனம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் விரும்புகிற வாழ்க்கைக்குள் உம்முடைய பிள்ளைகளை இழுத்து கொண்டு வரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இதை 30, 60, 100 பலன் கொடுக்க பண்ணோம். உங்கள் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த செய்தியை அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு ஜோசுவா டிவியில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிறது. அநேகருக்கு இதை அறிமுகம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். யூடியூப்லேயும் நிறைய பேர் பார்க்குறீங்க. கர்த்தர் இன்னும் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அநேகருக்கு இதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த ஊழியங்களுக்கு, இந்த ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவடைய செய்ய நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க அன்பாய் கேட்கிறோம். இந்த டிவியை அவன் ரன் பண்ணுகிற அருமையான ஐயாவுக்காக, அப்படி குடும்பத்துக்காக, அருமை சகோதரனுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நிறைய டெக்னீஷியனை கர்த்தர் இந்த ஊழியத்தில் கர்த்தர் கொடுக்க நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புவீர்களானால் அருகாமையிலே கருவந்தாவிலே அல்லேலூயா ஜெப சபை இருக்கிறது. அங்கே நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் வர உங்கள் அன்போடு கூட கேட்கிறோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே.